வணக்கம். நான் உங்கள் ஜெயா. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் சுந்தர ராமசாமி எழுதின சீதா பிராண்ட் சோப்நட் பவுடர் இந்த கதையோடைய சம்மரியை பார்க்கலாம் வாங்க. இந்த கதையை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தது கோமதி நாராயணன். சோப்நட் பவுடர்னால் பூந்தி காய் இல்லைன்னா சோப்பு காயின்வாங்க. இது சீக்கா ஷாம்புக்கு பதிலாக உபயோகிப்பாங்க. இந்த கதையை எழுதின சுந்தர ராமசாமி தமிழில் மிகப்பெரிய எழுத்தாளர். இவர் குமரன் ஏஷியன் மெமோரியல் அவார்டு 1988லையும், இயல் அவார்டு தமிழ் லிட்ரரி கார்டன்லேருந்து 2001லையும், கதா சூடாமணி அவார்டை 2004லையும் வாங்கியிருக்காரு. இவர் யுனைடெட் ஸ்டேட்ஸில் இருக்கும் போது 2005 பல்மனரி ஃபைப்ரோசிஸால் 74 வயசு நடக்கும் போது இறந்துட்டார். இந்த கதையில் ஒரு பெயிண்டருடைய உண்மைத்தன்மையும் அவருடைய அந்த தொழில் மேலே இருக்கக்கூடிய அவரோட நம்பிக்கையும் அந்த கௌரவத்தையும் அவர் எப்படி காப்பாற்றிக்கிறாரு, எந்த நிலைமையிலும் எவ்வளோ நிலைமை இருந்தாலும் பணத்துக்காக தன்னுடைய கலையை அவர் எந்த காரணத்துக்காகவும் குறைச்சி மதிப்பிட தயாரில்லை அப்படின்றது தான் காட்டுறாரு. இதில் வர கேரக்டர்ஸ்ன்னு பார்த்திங்கன்னா சுப்பையா ஆச்சாரி, இவர் ஒரு பெயிண்டர். சுப்பம்மாள் அவருடைய மனைவி. குமரவேலு பணிக்கர்ன்றவர் சீதா பிராண்ட் சோப்நட் பவுடருடைய ஓனரு. இப்போ சுப்பையா ஆச்சாரி ரொம்ப கம்மியாக சம்பாரித்தாலும் அவரோட பெயிண்டிங் மூலமாக அவர் சம்பாரிச்சிட்டு அவரும் ஒரு மனைவியும் சந்தோஷமாக இருக்காங்க. அவரோட மனைவி பேர் சுப்பம்மாள். அவங்களுக்கு எப்படின்னா தன்னோட கணவர் மேலே அதித்தியமான ஒரு நம்பிக்கை. ஒரு நாள் ஒரு பிஸ்னஸ் மேன், ஒரு வியாபாரி வராரு. அவர் பேர் குமரவேலு பணிக்கர். இவர் இந்த சோப்பு காய் பவுடரை விற்கிறவர், சீக்காய் மாதிரி விற்கிறவர். அவர் சுப்பையா பார்த்து சொல்கிறாரு, எனக்கு என்னுடைய வியாபாரத்துக்கு ஒரு படம் வேணும், அந்த சோப்பு அந்த பேக்கெட் மேலே ஒட்டுறதுக்கு. அது எப்படி இருக்கணும்னா சீதா நல்ல நீண்ட அடர்த்தியான கூந்தலும் இருக்கிற மாதிரி என்னுடைய விளம்பரத்துக்கு அது வேணும் அப்படின்னு சொன்னோடனே அவர் என்ன பண்ணுறாரு, சரி நான் வரைஞ்சி தரேன் அப்படின்னு சொல்கிறாரு. பணிக்கர் அவருக்கு அட்வான்ஸாக 100 ரூபா கொடுத்துட்டு, நீங்கள் வரைஞ்சி முடிச்சிட்டோன்னே எனக்கு பெயிண்டிங் நல்லா இருந்ததுன்னா 500 ரூபாயும், இன்னும் 20 பெயிண்டிங் வரைகிறதுக்கு நான் உங்களுக்கு ஆர்டரும் தருவேன்னு சொல்லிட்டு போயிடுறாரு. இப்போ சுப்பையா உடனே கடவுளை முதல்ல கும்பிட்டுட்டு அவரோட பெயிண்டிங் ஆரம்பிக்கிறாரு. அவருடைய எல்லா பொருளையும் எடுத்து வச்சுட்டு அவர் பாட்டுக்கு வரைய ஆரம்பிக்கிறார். அவர் மனக்கண்ணில் சீதாவுடைய உருவம் அப்படியே படுதிஞ்சிருக்கு. ஒரு குடிலில் இந்த முனிவர்கள்லாம் இருப்பாங்களே, அந்த குடிலில் காட்டில் சீதா இருக்காங்க. அப்படியே கொஞ்சம் காலை வளைச்ச மாதிரி உட்காந்துக்கிட்டு அவங்களுடைய இடது கை தரையில் ஊன மாதிரி அவங்க இருக்காங்க. அவங்க அவ்வளோ அழகாக இருக்காங்க. கண்ணில் ஒரு மெல்லிய சோகம் தெரியுது. இதுதான் அவர் மனக்கண்ணில் இருக்கிற அந்த படம். அது அப்படியே அவர் வரைகிறாரு. அப்படியே வரைய 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 நேரம் போயிட்டே இருக்குது. இருட்டாயிடுது. இருட்டில் அவர் தான் போய் விளக்க போடுறாரு. ஆனால் விளக்க போட்டது கூட அவருக்கு தெரியல. ஏன்னா வரைகிறதுக்காக கை தானாக போய் விளக்க போட்டிருக்கே தவிர இருட்டிடுச்சுன்ற அந்த எண்ணம் அவர் மனசில் போவே இல்லை. அவர் பாட்டுக்கு அவர் சுற்றி என்ன நடக்குதுன்னு கூட தெரியாமல் பாட்டுக்கு வரைஞ்சிக்கிட்டே இருக்கார். அவரோட மனைவி ஒரு அறைக்கு வராங்க. யாராவது ஒருத்தர் இந்த மாதிரி இந்த உலகத்தில் இருப்பாங்களா, என்ன நடக்குதுன்னே தெரியாமல் இருக்கார். இந்த மாதிரி நான் கேள்விப்பட்டது கூட இல்லை, பார்த்ததும் இல்லைன்னு சொல்லிட்டு வரும்போது தான் அவர் இந்த உலகத்துக்கே வராரு. அவருக்கு ஒரு உடம்புல இருக்கிற ரத்தம்லாம் அப்படியே உறைஞ்சி போன மாதிரி இருக்குது. 2 கையும் தலைக்கு மேலே எடுத்து அப்படியே வளைஞ்சி அவர் அவரோட ஈசி சேரில் போய் உட்காராரு. அதுக்கப்புறம் சுப்பம்மாள் இந்த சீதான்றதுனால அந்த கதையை பற்றி பேசுகிறாங்க. அப்போ அவங்க சொல்கிறாங்க, ஜனகர் அது சீதாவுடைய தந்தையும் ராமருடைய மாமனாரும் அவர் ஒரு மாதிரி பட்டும் படாமலே இருந்துட்டார். சீதா திருமணத்துக்கு அப்புறம் இவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காங்களே, ஜனகர் எதுவுமே செய்யாமலே விட்டுட்டாங்களேன் போது ஆசாரி அவங்கள கிண்டல் பண்ணுறதுக்காக சொல்கிறாரு, என்ன செய்கிறது, ராமருக்கும் என்ன மாதிரியே ஒரு மாமனார் கிடச்சிட்டாரு அப்படின்னு அவங்க பேசினே இருக்கும்போது சுப்பம்மாள் அவங்க அப்பாவை விட்டு கொடுக்க முடியாது இல்லையா. அதனால் அவங்க சொல்கிறாங்க, நீங்கள் உங்ககிட்ட என்ன இருக்குது, இந்த வரையறது தான் இருக்குது, எங்கள் அப்பா அனுப்புகிற அரிசியை வச்சு தான் நம்ம காலத்தை ஓட்டின்னு இருக்கோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க 2 பேரும் விளையாட்டுத்தனமாக பேசிக்கிட்டே இருக்கும்போது ஆசாரி மனசார சிரிச்சுக்கிட்டு அந்த பேச்சு அப்படியே போய்கிட்டே இருக்குது. அவர் வரையும் போதே சுப்பம்மாளுக்கு இவர் வரைகிறத பார்க்குறதுல ரொம்ப ஆர்வமாக இருந்தது. ஆனால் அவருக்கு என்னென்னா முழுசாக வரைஞ்சிட்டு அப்புறம் தான் நீ பார்க்கணும் அப்படின்றதுனால ஒரு கர்டன் மாதிரி போட்டுட்டு அவர் பாட்டுக்கு வரைஞ்சிட்டு இருந்தார். இப்போ ஒரு வேலையை வரைஞ்சி முடித்த உடனே அவர் சுப்பம்மாளை கூப்பிட்றாரு ஜன்னல் வழியாக. சுப்பம்மாள் சாமான் தொலைக்கின்னு இருக்காங்க. ஆனால் இவர் கூப்பிட்ட உடனே கையை கூட கழுவாமல் தப்பன்னு ஓடி வராங்க. ஏன்னா அவங்களுக்கு அவ்வளோ ஆவலாக இருக்குது அவங்க கணவர் வரைஞ்ச படத்தை பார்க்குறதுக்கு. அந்த படத்தை பார்த்தோன்னே அவங்களுக்கு சொல்கிறது வார்த்தையே இல்லை. அவங்க சொல்கிறாங்க, உங்கள் விரலில் ஏதோ ஒரு சக்தி தான் இருக்குது,
அப்படின்னு சொல்லிட்டு அந்த படைப்பை வந்து அவ்வளோ புகழ்கிறாங்க. ஆசாரி வந்து பணிக்கர்கிட்ட அடுத்த நாள் வந்து நீங்கள் வந்து பெயிண்டிங்கை பார்க்கலாம், வாங்கின்னு போயிடலான்னு சொல்கிறாரு. சுபமாலும் அவருக்காக வந்து காஃபி கொஞ்சம் பலகாரம்லாம் பண்ணி வைக்கிறாங்க. வீட்டுக்கு வந்தோன்னு ஒரு காஃபி கொடுத்துட்டு அப்புறம் ஆசாரி வந்து அந்த பெயிண்டிங்கை பார்க்கறதுக்காக அவர் அழைச்சின்னு போகிறாங்க. சுபமால் அந்த சாமானெல்லாம் எடுத்து வச்சுட்டு அந்த கதவுக்கிட்டே நிற்கிறாங்க. அவருடைய எக்ஸ்ப்ரெஷன் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குறதுக்கு. ஆசாரி ஒரு 10 அடி தள்ளி ஒரு சேரை போட்டுட்டு இங்கே உட்காந்துன்னு அந்த படத்தை பாருங்கன்னு சொல்லிவிட்டு அந்த படத்தை எடுத்துன்னு வந்து அவர் காட்டுறாரு. அந்த படத்தை எடுத்து வச்ச உடனே ஆசாரியால் அவர் கண்ணையே அந்த படத்தில் இருந்து எடுக்க முடியல. அப்படி மெய் மறந்து அவரோட படைப்பை வந்து பார்த்துக்கிட்டு இருக்காரு. பணிக்கர் வந்து என்ன சொல்ல போகிறார், ஏன் சொல்ல போகிறான்றதெல்லாம் அவர் மனசில் இல்லை. அவருடைய படைப்பை அப்படியே மெய் மறந்து அவர் பார்த்துட்டே இருக்கும்போது பணிக்கருக்கு என்னவோ அதில் திருப்தியே இல்லை. சீதா ரொம்ப ஒல்லியாகவும் பலவீனமாகவும் இருக்கிற மாதிரி அவர் கண்ணுக்கு தெரிஞ்சுது. அதனால் அவர் என்ன சொன்னார்னா, சுபையாவை பார்த்து கொஞ்சம் பூசணை மாதிரி பண்ணி கொஞ்சம் ரிப்பேர் பண்ணி தாங்க இதைன்னு சொல்லிட்டார். அந்த ரிப்பேருன்ற அந்த வார்த்தை வந்து அவர் உபயோகப்படுத்திட்டார். இதை கேட்ட உடனே ஆசாரிக்கு வந்து ரொம்ப கோவம் வந்துடுச்சு. அதெல்லாம் முடியாது அப்படின்னோடனே பண்ணிக்கிறப்ப நான் கொடுத்த அட்வான்ஸை திருப்பி கொடுங்க அப்படின்றார். உடனே ஆசாரி அதுக்கு என்ன ஒரு வாரத்தில் வந்து வாங்கின்னு போயிடுங்க, நான் கொடுத்துட்றேன் அப்படின் போது இல்லை எனக்கு இப்போவே என் காசு வேணுன்றாரு. அப்போ சுபமால் வந்து சொல்கிறாங்க, எதுக்கு காசை திருப்பி தரணும், நீங்கள் பெயிண்டிங் வரைய சொல்லி ஆர்டர் கொடுத்தீங்க, நாங்கள் வந்து வரைஞ்சி முடிச்சிட்டோம், உங்களுக்கு வேணால் பெயிண்டிங் எடுத்துங்க, இல்லைன்னா அப்படியே போய்கிட்டே இருக்குங்க, பிடிக்கலன்னா பணத்தெல்லாம் கொடுத்த பணத்தெல்லாம் திருப்பி கேட்கக்கூடாதுன்னு பணிக்கர் வீட்டை விட்டு போயிடுறாரு. இப்போ சுப்பையா வந்து நினச்சிருந்தா அவர் சொன்ன மாதிரி கொஞ்சம் பூசின மாதிரி அவர் பண்ணி அவரோட திருப்திக்கு கொடுத்துருக்கலாம். கொடுத்துருந்தா அவருக்கு இன்னொரு 500 ரூபா வந்திருக்கும், 20 ஆர்டரும் எக்ஸ்ட்ரா வந்திருக்கும். ஆனால் அவரை பொறுத்த வரைக்கும் அவரோட மன திருப்திக்கு அவர் அந்த வேலையை செஞ்சுருக்காரு. அதனால் அந்த வேலை குறைபாடாக இருக்குதுன்னு சொல்கிறத அவரால் ஏற்றுக்க முடியல. அவரோட மனைவியும் வந்து அவருக்கு ஒரு துணையாக இருந்தாங்க. ஏன்னா அவரோட நம்பிக்கை மாத்திரம் இல்லாமல் அவரோட கலையில் அவர் படைத்த ஓவியத்தில் அவங்களுக்கும் பயங்கர திருப்தி. அவங்க கேட்குறாங்க, நீங்கள் ஏன் அவரை செருப்பாலே அடித்து அனுப்பலன் போது அவர் சொல்கிறாரு, இல்லை செருப்பை வந்து நான் வந்து அசுத்தம் பண்ண விரும்பலை அப்படின்றாரு. இந்த அளவுக்கு அவர் கலைப்படைப்பு மேலே அவருக்கு நம்பிக்கை இருந்தது. அவரோட அதிர்ஷ்டம் அவர் மேலே நம்பிக்கையும் அவர் கலை மேலே நம்பிக்கையும் அபிமானமும் வச்சுருந்த ஒரு மனைவியும் அவர் கிடைச்சாங்க. அவங்க ரொம்ப எளிமையான ஒரு வாழ்க்கை வாழ்ந்தாலும் அவங்களோட கௌரவத்தை பணத்துக்காக எந்த விதத்துலேயும் விட்டு கொடுக்கறதுக்கு அவங்களுக்கு மனசு இல்லை. இந்த பெரிய குவாலிட்டியை தான். ஏன்னா வந்து நம்ம செய்கிற தொழிலை வந்து நம்ம மனசார விருப்பத்தோடு முழு ஈடுபாடோடு செய்யணும். அதில் வந்து நம்ம வந்து எந்த காரணத்துக்காகவும் பணத்துக்காகவும் எதுக்காகவும் வந்து நம்ம வந்து இறங்கி வரக்கூடாதுன்றதான் சுபையா மூலமாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான ஒரு விஷயம். உங்களுக்கு அதான் சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க. இந்த வீடியோவை ஹைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.